அண்மை செய்தி. கர்நாடகாவில் அணைகள் நிரம்பி வழிகிறது என்றும் நீரை தேக்கி வைப்பது சாத்தியமில்லை என டிகேஎஸ் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலத்தின் தலைநகர் பெங்களூருவில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாநிலத்தின் முதலமைச்சர் சிவகுமார் கூட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்நாடகாவில் காவிரி நீர் திறப்பது மற்றும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பான விவகாரத்தை அனைத்து கட்சி கூட்டம் என்பது இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேசியதை பார்க்கும் பொழுது, வெளியே அனைவரும் வெவ்வேறு கருத்துக்களில் இருந்தாலும் அனைவரும் மாநிலத்தின் நலனுக்காக ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு நன்றி உணர்வுடன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த முறை வறட்சி ஏற்படும் என பிரதமர் ஏற்கனவே எச்சரித்ததாகவும், அதன்படி குடிநீருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும், அதைத் தொடர்ந்து பயிர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் சிவகுமார் அவர்கள் விவசாயிகளிடம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். காவிரி நீர் பிரச்சனை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. மாநிலத்தில் நிலவும் கடுமையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு 9.9 டிஎம்சி நீரை திறந்துவிடுமாறு கோரிக்கை வைத்திருந்ததையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் நீரை திறந்து விடுமாறு அறிவுறுத்தியிருந்தது. இதற்கு எதிராக கர்நாடக அரசு சார்பில் ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருப்பதையும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பதிவு செய்திருக்கிறார். காவிரி நீர் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டங்களுக்கு முன்பு அவர் மத்திய அமைச்சர்களையும் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டதாகவும், அனைவரும் கூட்டத்திற்கு வந்து தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தியதாகவும் சிவகுமார் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சி.ஆர். பாட்டீல் சிறந்த ஒத்துழைப்பை வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிருஷ்ணா நீர் பிரச்சனையிலும் அவர் முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மன்னனினுடைய அருளால் குடகு நல்ல மழையை பெற்றிருக்கிறது. தற்போது கர்நாடகாவில் 57 டிஎம்சி நீர் உள்ளதாகவும் சிவகுமார் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தற்போது குடகு மலையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணாசாகர் அந்த அணைக்கு வர வேண்டிய இந்த நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கிறது. அங்கு பெய்யக்கூடிய மழை நீர் என்பது அதிக அளவிலாக கிருஷ்ணா பகுதி அணை பகுதியில் திறக்கக்கூடிய ஒரு நீராக இருக்கிறது. தினமும் 3500 கன அடி காவேரி நீரை திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிக நீர்வரத்து இருப்பதால் அணை நிரம்பி வழிவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது கர்நாடகாவினுடைய இருக்கக்கூடிய இந்த 4 அணைகளிலும் அணைகளுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவில் மழைப்பொழிவு இருக்கிறது. அதன் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பதன் காரணமாக அணைகள் நிரம்பி வழிவதாகவும் டி.கே. சிவகுமார் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தற்போது நீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீரை தேக்கி வைப்பது சாத்தியமில்லை எனவும், மாநிலத்தின் நலன்களை பாதுகாக்கும் ஒரே நோக்கத்துடன் அனைத்து மூத்த தலைவரும் இந்த கூட்டத்திற்கு வந்துள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளினுடைய நலனுக்காகவும், அதாவது கர்நாடக விவசாயிகளுடைய நலனுக்காகவும் குடிநீர் சேகரிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், விவசாயிகள் ஏற்கனவே பயிரிட்ட பயிர்களை பாதுகாப்பதற்காக KRS மற்றும் கபினி கால்வாய்களில் தண்ணீர் விடப்பட்டிருப்பதாகவும் அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டிகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.